المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع المال ولا بنون إلا من أتى الله بقلب سليم صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வருகை தந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், சஹாபாக்கள், நல்லோர்கள் நம் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவிலே குதுபாவிலே ஒரு அடிப்படையான ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு அதன்படி நாம் வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், மறுமை நாளில் செல்வமும் பிள்ளைகளும் எவ்வித பயனும் அளித்திட மாட்டா, இல்லா ஆனால் ஒன்றை தவிர, மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், எந்த மனிதர் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வின் சமூகத்திற்கு வருகை தருகின்றாரோ அவரை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். நாம் அனைவரும் அறிவோம், இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கின்றது, இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த உலகம் அல்லாஹ் தஆலா செயற்களமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இது செயல் புரிகின்ற இடம், அமல்களுடைய இடம். ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே, அது கூலியுடைய இடம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய விலைப்பட்டியலிலே அதையெல்லாம் பதிவாக்கிக் கொண்டிருக்கின்றான். அதன் அடிப்படையிலே, அவருடைய அந்த ஞானத்தின் அடிப்படையிலே அவன் கூறி வழங்குவான், நமக்கு கணக்கு கேட்பான் என்பது நம்முடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதை தான் நம்ம வாழ வைக்கிறது, தொட வைக்கிறது, நோன்பு வைக்க வைக்கிறது, நல்ல காரியங்களை செய்ய வைக்கின்றது, தீமைகளிலிருந்து விட வைக்கிறது, பொய் சொல்லாமல் வாழ வைக்கிறது. இவை அனைத்துக்கும் பின்னணியில் இறைவனுடைய நீதிமன்றத்தில் நிற்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த வசனத்தை பாருங்கள். உலகத்தில் மனிதன் எதிர்பார்க்கின்ற இரண்டு செல்வங்கள், பிள்ளை செல்வம், பொருள் செல்வம். இதற்காக மனிதன் உழைக்கின்றான். பிள்ளையுடைய படிப்பிற்கும் அவர்களுடைய உயர்வுக்காக தேடுகின்றான், உழைக்கின்றான், பொருளை சேகரிக்கின்றான். ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்றது, இரண்டும் மறுமையில் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். ஆனால் ஒன்றுதான், இதய தூய்மையுடன் வாழ்ந்தீர்களா? இந்த செயல் களத்தில், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உள்ளத்தில் தூய்மை இருந்ததா? இறைவனுக்காக செயல்கள் இருந்ததா? நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உலகம் நிரம்ப பொருள் கொண்டு வந்தாலும் சரியே, உங்களுக்கு மிக அதிகமாக பிள்ளைகள் இருந்தாலும் சரியே, அன்று உதவி செய்ய மாட்டா. லா யன்ஃபா, எந்த பைதாவும் கிடைக்காது. ஒன்றுதான், இந்த உலகத்தில் இதய தூய்மையுடன் வாழ்ந்தவர்கள். ஆக இந்த தலைப்பு பல தடவை நாம் கேட்டுக்கின்றோம், அடிக்கடி கேட்க வேண்டிய ஒன்று, நினைவூட்டப்பட வேண்டிய என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நினைவூட்டுங்கள், அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டிருங்கள் சில விஷயங்களை. நினைவூட்டல் மோமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த ரீதியில் இந்த தலைப்பை நாம் பார்க்கின்றோம். குர்ஆன் எச்சரிக்கின்ற ஒரு தலைப்பு, உங்களுடைய இதயத்தை தூய்மையாக வையுங்கள், உள்ளத்தை தூய்மையாக வையுங்கள். நபிகளால் அதிகமாக எச்சரித்த தலைப்பு, நபி தோழர்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்திய ஒரு தலைப்பு. ஆக நாம் பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலைப்பை பற்றி, இதய தூய்மையை பற்றி, இஹ்லாஸை பற்றி பல கோணங்களில் புரிய வைத்திருக்கின்றார்கள். சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு ஆலிம், ஒரு கொடை வள்ளல், ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் கொண்டு வருவான். அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு நான் வலிமை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், இல்மை கொடுத்தேன். ஒரு பரந்த விருந்த நபிமொழி தாங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அவர் சொல்லுவார்கள், நான் உனக்காக செய்தேன், உனக்காக ஷஹீதானேன்,
உனக்காக நீ கொடுத்த அறிவை பயன்படுத்தி மக்களுக்கு கல்வியை புகட்டினேன். நீ கொடுத்த பொருளை கொண்டு உனக்காக நான் செலவு செய்தேன், உதவினேன். ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கஸிப், நீ பொய் சொல்கிறாய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலிமுல் கய்ப், உள்ளத்தில் இருக்கும் அனைத்தையும் அறிபவன், நம்முடைய எண்ணங்களையும் அசைவுகளையும் அறிபவன். அல்லாஹ் தஆலாவுடைய நீதிமன்றம் சொல்லும், கஸிப், நீ பொய் சொல்கின்றாய். மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும், நீ வீரர் என்று சொல்ல வேண்டும், செல்வந்தர் என்று சொல்ல வேண்டும், அறிவு ஞானி என்று சொல்ல வேண்டும். அது உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது. இங்கு ஒன்றுமில்லை. அறிவிக்கப்படும், இந்த மனிதரை நரகத்தில் வீசுங்கள் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய இழிவுகளில் இருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கோணத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு புறம் என்று ஒரு புறம் இருக்கின்றது. நம்முடைய கண்கள் இருக்கின்றன, உடம்பு இருக்கின்றது, காதுகள் இருக்கின்றன, வெளி தோற்றம் இருக்கின்றது. ஆனால் அகம் என்ற ஒரு உள்ளமும் இருக்கின்றது, ரூஹும் இருக்கின்றது. அது நமக்கு தென்படவில்லை, அது உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய நப்சு, நம்முடைய அறிவு, நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்புறத்தில் இருப்பவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உள்ளத்தில் அது என்ன இருக்கிறதோ புறத்தில் அது காட்டுகின்றது. அகத்தில் என்ன இருக்கிறதோ, எண்ணங்கள் எப்படி இருக்கின்றனவோ அது பிரதிபலிக்கின்றது. ஆக நம்முடைய கவனம் உள்ளத்தின் பக்கம் இருக்க வேண்டும், அகத்தின் பக்கம் இருக்க வேண்டும். அது ஒரு சாஃப்ட்வேர், கணினியுடைய மென்பொருள். அது சரியாக இருந்தால்தான் ஹார்ட்வேர் சரியாக இருக்கும். நீங்கள் எத்தகைய எதிர்பார்ப்பு கொள்கிறீர்களோ அந்த மென்பொருள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அதில் வைரஸ் படாமல், அதில் எந்த விதமான தாக்கம் இல்லாமல் பார்ப்பது போல், கணினியை பார்ப்பது போல் உள்ளத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் இதயம் கெட்டுவிடும், இதயத்தில் பற்றி கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய இதயத்தில் முகஸ்தூதி இருக்கக்கூடாது. பிறருக்கு காட்டுவதற்காக, பிறருடைய பெயர் பாராட்டை பெறுவதற்காக, அந்த உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று, அந்த நயவஞ்சகத்தனம் இது இருக்கக்கூடாது. குர்ஆன் இதை ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது, மர்த். அது ஒரு நோய். ஃபீ குலூபிஹிம் மர்த், அவர்களுடைய இதயங்களிலே ஒரு நோய் இருக்கிறது. குர்ஆன் அதை கரை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்களுடைய தீய செயல்களின் கரை. ஆக ஒன்று அது ஒரு நோய், இரண்டு அது ஒரு கரை. அவர்களின் உள்ளங்களில் படிந்து விட்டிருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். குர்ஆன் ஹதீஸில் அதை துரும்பு பிடித்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இதயத்துடைய துரும்பு எப்படி இரும்பிற்கு துரும்பு பிடித்து விடுமோ, இரும்பில் நீர் பட்டு விட்டால் எப்படி துரும்பு பிடித்து விடுமோ, உள்ளத்திலும் துரும்பு பிடித்து விடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். மேலும் சொன்னார்கள், இதயத்தில் கரும் புள்ளி வரும். ஒருவர் தீமை செய்தால் அவருடைய உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி. அவர் தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ் தான் நீக்கி விடுகின்றான். அவர் தௌபா செய்யவில்லை, தவறுகள் மேல் தவறுகள், அப்படியே அந்த இதயம் கருகி விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கோணங்களிலே நம்மை புரிய வைத்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய உள்ளத்தின் மீது கவனம் இருக்க வேண்டும். பெருமை அழித்துக் கொண்டு வாழ்வதும், பொறாமை கொண்டு வாழ்வதும், புகழை தேடுவதும், தீய செயல்களின் பக்கம் நம்முடைய சிந்தனை, பேராசை, சந்தேக குணம், பிறரை இழிவாக பார்ப்பது, இவை அனைத்தும் வெளிப்புறத்தில் தென்படுவதில்லை சகோதரர்களே. ஒருவர் புகழை தெரிகிறாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருவர் மற்றவரை இழிவாக பார்க்கிறார் இல்லையா வெளிப்படையாக அதிகமாக தெரியாது. உள்ளத்தில் தான் அது வந்துவிடுகிறது. உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அது பிரதிபலிக்கும். ஆக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி தான் இதய தூய்மை. நீங்கள் பாருங்கள், ஷஹீத் என்றால் என்ன உயர்ந்த தரஜா, அது ஆலிமுக்கு என்ன தரஜா, கொடை உள்ளலுக்கு என்ன தரஜா. உள்ள தூய்மை இல்லை என்றால், இதய தூய்மை இல்லை என்றால் அது சென்றுவிடும். அவர்கள் பல அமல்கள் செய்திருக்கலாம், ஆனால் குர்ஆன் அதை மிக கடுமையான வார்த்தையுடன் எச்சரிக்கிறது. அவர்களுடைய அமல்களை எல்லாம் ஒரு புழுதி போல நாம் ஆக்கி விடுவோம்.
அவர்கள் செய்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை புழுதியாக்கி பறக்க விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு புழுதி, அதை பற்றி நமக்கு எந்த கவனமும் இல்லை, அது பறந்து சென்று விட்டது. 50, 60, 70, 80 ஆண்டுகளுடைய வாழ்க்கை, அவர் செய்த கொலைகள், அவர் செய்த கல்வி, அவர் போதித்த கல்வி, இஹ்லாஸ் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இல்லை என்றால், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புழுதியாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று திருக்குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவேதான் மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனின் உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது நல்ல முறையில் சீர்பெட்டு விட்டால் முழு உடலும் சீர்பெட்டு விடும். அதே நேரத்தில் அந்த உடலில் இருக்கின்ற அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கெட்டு விடும் என்று சொல்லிவிட்டு என்று அறிந்து கொள்ளுங்கள், அலால் அதுதான் இதயம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய நினைவில் அடிக்கடி நம்முடைய கவனத்தில் இருக்கக்கூடிய பாடம் தான் இது. என்ன செய்ய வேண்டும்? அமல்கள் செய்கின்றோம், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் ஆசை இருக்கின்றது. ஷைத்தானுடைய இந்த தவறான சிந்தனைகள் மனிதனை இதயத்தை பாதித்து விடக்கூடாது, உள்ளத்தை பாதித்து விடக்கூடாது. ஆக அந்த ரீதியிலே சிந்தனை தெளிவு இருக்க வேண்டும், செயல் தெளிவு இருக்க வேண்டும். இதுதான் வழிமுறை. மனிதனுடைய சிந்தனையில் தெளிவு இருக்க வேண்டும். அந்த சிந்தனை தெளிவில் அவர் வைக்க வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது அவர் வைத்திருக்கின்ற தெளிவான நம்பிக்கை. ஈமான் பில்லாஹ், நான் இந்த அமல்கள், நான் இந்த செயல்கள் யாருக்காக செய்கின்றேன்? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக செய்கின்றேன். ஏன்? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குர்ஆன் அதை பல கோணங்களில் படம் பிடித்து காட்டுகின்றது. யாலமு காயினத்தல் அயூனி வமா துஃபிஸ் சுதூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்களின் கள்ளத்தனங்களையும் நெஞ்சங்கள் மறைந்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிகின்றான். மறைக்க முடியாது. அது உள்ளத்தில் பொதிந்திருந்தாலும் சரி, பெருமை பெற வேண்டும், பேராசை பெற வேண்டும், பொறாமை கொள்ள வேண்டும், புகழை பெற வேண்டும் என்றது பதிந்து உள்ளத்தில் ஏதாவது போட்டிருந்தாலும் அல்லாஹ் அறிவான். ஒமா தஸ்குதுமி வரகத்தில் இல்லா யாலும். அவனுடைய அறிவு என்ன தெரியுமா? அவனுடைய இல்மை பற்றி சொல்ல வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகின்றது, மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை. அவனுடைய வல்லமையை, கெப்பாசிட்டி, பவரை காட்டுகின்றது. நாம் யார்? நம்முடைய உள்ளத்தில் இருப்பதாக அறியாமல் இருக்க முடியுமா? மரத்தில் உதிர்கின்ற இலைகள் அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய இல்மு இல்லாமல் உதிர்வதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆமிலே சொல்கின்றான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதமின் மக்களின் உள்ளங்கள் அனைத்தும், ஆதமுடைய மக்கள், உலகத்திற்கு மக்களுடைய அனைத்து இதயங்களும் அளவற்ற அருளாளனின் இரு விரல்களுக்கிடையே உள்ளத்தில் இருக்கின்றது. அந்த அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கிடையிலே நம்முடைய உள்ளங்கள் இருக்கின்றன. அவன் எப்படி புரட்ட வேண்டுமோ அதை தான் நாடிய முறையில் அவன் மாட்டுகின்றான் என்று சொல்லும்போது அவனிடம் கேட்க வேண்டும், அவனிடம் திரும்ப வேண்டும், அவனிடம் இறைஞ்ச வேண்டும். யா முகல்லிபல் குலூப், இறைவா, உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை திரும்புபவனே, சத்திக் கல்பி அலா தஆத்திக், எங்கள் உள்ளங்களை, எனது உள்ளத்தை உனக்கு கீழ்ப்படுவதற்கு தோதாக திருப்புவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அவனிடம்தான் இருக்கின்றது நம்முடைய உள்ளங்கள். அவன் தான் திருப்புகின்றான். அடியான் கேட்கும் போது அவன் கொடுக்கின்றான். அடியான் விரும்பும் போது அது கொடுக்கின்றான். அடியான் புகழை விரும்புகின்றானா, பேராசை விரும்புகின்றானா, அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய கவனம் இல்லையா, அவனை விட்டு விடுகின்றான். ஷைத்தான் அவனை வழிகெடுக்கின்றான். ஆக இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கை பற்றிய தெளிவு, வணக்கங்களில் பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையும் நினைவூட்டுகின்ற தெளிவு இதுதான். அல்லாஹ் நீ அதிபதி, நான் உன்னுடைய அடிமை. ஒரு நாள் இங்கு சப்பில் இருப்பது போல உன்னுடைய நீதிமன்றத்தில் நான் நிற்க இருக்கின்றேன், கணக்கு கொடுக்க இருக்கின்றேன். உன்னுடைய நீதிமன்றத்தில் அனைவரும் இருப்பார்கள்.
யௌம யகூமுர் ரூஹ், மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். வல் மலாயிகா, அனைத்து மலக்குகள் இருப்பார்கள். லா யதகல்லமூன், யாரும் பேச முடியாது. இல்லா மன் அஸின லஹு ரஹ்மான், கருணை மிக்க இறைவன் எவருக்கு யாருக்கு அனுமதி கொடுக்கிறாரோ அவரை தவிர. அத்தகைய நீதிமன்றம். அனைவரும் நின்று கொண்டிருப்பார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இறைவனுடைய கருணை பிச்சைக்காக மன்றாடி கொண்டிருக்கும் அந்த நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நீதிமன்றம் சரியாக நீதி வழங்கும் என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, சிந்தனை தெளிவிருக்க வேண்டும். மறுமையுடைய அந்த நாள் பற்றி தெளிவிருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தில் தெளிவு இருக்க வேண்டும். இரண்டாவதாக செயல் ரீதியான சில தெளிவுகள் இருக்க வேண்டும். செயல் ரீதியான சில அமல்கள் நமக்கு இஹ்லாஸை கொடுக்கும், இறை நெருக்கத்தை கொடுக்கும், இதய தூய்மை கொடுக்கும். அதில் முக்கியமாக வருவது குர்ஆனுடன் நம்முடைய நெருக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னார்கள். அந்த துரும்பு, அந்த துரும்பு பிடிப்பது போல், நீர் மூலமாக துரும்பு பிடிப்பது போல் அதை நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுகிறது. இன்னமல் முஃமினூன அல்லதீன இஸா ஸுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் யாரெனில் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். வஇஸா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, இறைவனுடைய வசனங்கள் அவருக்கு முன்னால் ஓதப்படும் பொழுது ஜாதத்துஹும் ஈமானா, அவர்கள் ஈமான் ஜியாத அதிகமாகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகின்றானே. குர்ஆன் இஹ்லாஸை கொடுக்கும், உள்ள தூய்மை கொடுக்கும், உள்ளத்தை அஞ்ச வைக்கும். ஆனால் அந்த கோணத்தில் குர்ஆனை அணுக வேண்டும். பொருள் தெரியாமல், புரியாமல், வெறும் ஓதுவதற்காக, சீக்கிரம் சீக்கிரம் முடித்துக் கொள்வதற்கு பதிலாக புரிந்து ஓதுவதற்கான மனப்பான்மை நாம் கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவருடைய உள்ளத்தில் குர்ஆனின் கொஞ்சம் கூட மரணம் இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீடாகும் என்று சொல்கிறார்கள். ஒரு பாழடைந்த வீடு, ஒரு 30-20 ஆண்டுகளாக யாரும் அங்கு இல்லை என்ற அந்த வீடு எப்படி இருக்கும்? அப்படிதான் அவருடைய உள்ளம் இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக குர்ஆனுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அது ஓதலின் மூலமாக, புரிதலின் மூலமாக, அதை செயல்படுத்துவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதய தூய்மை கொடுப்பான் என்பது நிச்சயம். இரண்டாவதாக சகோதரர்களே, வணக்கங்கள் இதய தூய்மை கொடுக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உத்துமா ஊய இலைக மின் கிதாப் வ அகீமிஸ் ஸலாத் இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ லஸிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். நபியே, வஹீயின் மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த வேதத்தை நீர் ஓதுகிறார்கள், முதலிலே வந்திருக்கிறது. மேலும் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். மேலும் திண்ணமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய செயல்களை தடுக்கின்றது. உள்ளச்சம் இல்லை என்றால், இஹ்லாஸ் இல்லை என்றால் அது ஒரு தீமைதான். அந்த தீமையிலிருந்து விலகி இருக்க வேண்டுமா? தொழுகையை சரியாக தொழுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஆக ஸகாத் மூலமாக பொருளும் தூய்மையடைகிறது, உள்ளமும் தேவைப்படுகிறது. உள்ளத்தில் இருக்கின்ற பேராசை, பொருள் ஆசை அல்லாஹ் தஆலா நீக்குகின்றான். இந்த பொருள் கொடுப்பதன் மூலமாக மனித சமூகத்தின் மீதும் மக்களின் மீதும் அன்பும் பரிவும் காட்டுவதன் மூலமாக இந்த உள்ளத்தில் பேராசை நீக்கி அல்லாஹ்வுடைய ஆசையை நாம் நிரப்புகின்றோம். அதுதான் ஹிக்மா, அதுதான் ஜக்காத்துடைய நாம் பெறுகின்ற மிகப்பெரிய பாடம். அது சதகாவின் மூலமாக நாம் பெறுகின்ற மிகப்பெரிய பயிற்சியாக இருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், ஃபலாஹ் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் தொழுகையில் பயபக்தியோடு குஷுவோடு தொழுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். ஆக தொழுகை மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். அவ்வாறு குர்ஆன் சொல்லுகின்ற இன்னொரு முக்கியமான பயிற்சி, புரிந்து சுன்னாவின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த ஜிக்ர் முறைகள். ஜிக்ர் இறை நினைவு. அலா பி ஜிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், குர்ஆன் சொல்லுகிறது. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவு கூறுவதால் தான் உள்ளங்கள் நிம்மதி அடையும்.
இந்த உள்ளம் இஹ்லாஸ் இல்லாமல் நிம்மதி அடையாது. இந்த உள்ளம் பெருமை எடுத்துக்கொண்ட மக்களுக்கு அமைதியை கொடுக்காது. அல்லாஹ்வுடைய நினைவு மனிதனுடைய உள்ளத்தில் அமைதி கொடுக்கிறதா? என்ன அர்த்தம்? அதன் மூலமாக நாம் அமைதியை பெறுகின்றோம், இஹ்லாஸை பெறுகின்றோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரீதியிலே மிக அழகாக நமக்கு தர்பியா கொடுத்திருக்கிறார்கள், பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். மஸலுல் லஸீன யஸ்குரு ரப்பஹு வல்லஸீன லா யஸ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித். இறைவனுக்கு நினைவு கூறுகின்ற உள்ளம், இறைவனை நினைவு கூறாத உள்ளத்துடைய உதாரணம் என்ன தெரியுமா? இறந்த மனிதனும் உயிருள்ள மனிதனுக்கும் நிகர் என்று சொல்கின்றார்கள். ஒருவருடைய உள்ளம் உயிரோட்ட உள்ளமாக இருக்க வேண்டும், இஹ்லாஸ் உள்ள தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டுமா? இறைவனுக்கு அதிகமாக நினைவு கூறுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கோணங்களில் zikரை நமக்கு பயன் சொல்லியிருக்கிறார். தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் செய்கின்ற துஆக்கள், இறைவனை நினைவு கொண்டதின் அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அதே நேரத்தில் இதய தூய்மைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி துஆ, இறைவனிடம் கேட்க வேண்டும். பல்வேறு துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பின் லா யக்ஷா, என்ன அழகான துஆ பாருங்க. இறைவா, உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அப்படி உள்ளம் எனக்கு வேண்டாம். என்னுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னை நான் அஞ்ச வேண்டும். நிறைவடையாத மனதிலிருந்து என்ன செய்தாலும் இந்த மனம் நிறைவடையவில்லை, அந்த மனம் எனக்கு வேண்டாம். உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கின்றேன். ஆக இந்த ரீதியிலே அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம தாஹிர் கல்பி மினன் நிஃபாக், இறைவா இந்த உள்ளத்திலிருந்து நயவஞ்சகத்தை எடுத்துவிடு, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடு. தாஹிர் கல்பி மினன் நிஃபாக் வஅமலி மினர் ரியா, என்னுடைய அமல்களை ரியா என்ற முகஸ்துதிலிருந்து தூய்மையாக்கிவிடு, அதை நீக்கிவிடு, அதை அழகாக்கிவிடு, அதில் இஹ்லாஸை கொடுத்து விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். துஆ கேட்கிறார்கள். உம்மத்துக்கு அந்த படிப்பினையையும் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்கள். அத்துடன் இதய தூய்மைக்கு இன்னொரு முக்கியமான அம்சம் நல்ல நண்பர்கள், நல்ல தோழமை. இவர்கள் ஒருவருக்கு மட்டும் நினைவூட்டுவார்கள், ஒருவர் மற்றவருக்கு இஹ்லாஸுடைய அந்த சிந்தனை கொடுப்பார்கள், இறை திருப்திக்காக வாழ வேண்டும் சொல்வார்கள். ஒருவருக்கு ஒரு நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது மறும சிந்தனையை கொடுப்பார்கள். கடைசியாக அன்பு சகோதரர்களே, இதய தூய்மைக்கு மிக முக்கியமாக இருப்பது சுய மதிப்பீடு. நாம் நம்மை மதிப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கப்ல அன் துஹாசபு, உங்களுடைய கணக்கு பார்ப்பதற்கு முன்பாக. மறுமை என்ற அந்த நீதிமன்றத்தில் கணக்கு இருக்கின்றதே, அதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய கணக்கை பார்த்துக் கொள்ளுங்கள். எதற்காக இந்த அமல் செய்கின்றேன், இதற்கு பின்னணியில் உள்ளத்தில் எந்த எண்ண ஓட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். ஆக சுய மதிப்பீடு, அமைதியாக அமர்ந்து உட்கார்ந்து பார்க்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை இருக்கிறது, ஒரு பயிற்சி இருக்கின்றது. அன்றாட நம்முடைய நடப்புகளை, செயல்களை, இபாதத்துகளை, கொடுக்கல் வாங்கல்களை, நம்முடைய அமல்களை நாம் கண்காணிக்க வேண்டும், பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ரீதியிலே நம்முடைய சிந்தனையும் தொழுகையும் குர்ஆன் நெருக்கமும் ஜிக்ரும், அதே நேரத்தில் நல்ல தோழர்களும், அதே நேரத்தில் சுய மதிப்பீடும் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய இதயங்களை தூய்மையாக்குவதற்கு அது வழிவகுக்கும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்முடைய உள்ளங்களில் இஹ்லாஸ் என்ற அந்த தூய எண்ணங்களை நாம் கொடுப்பானாக. நம்முடைய உள்ளங்களிலே அவருடைய அச்சத்தை கொடுப்பானாக. அகூலு கௌலி ஹாஸா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன்.